வாயா, ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வர? சாரிமா, நீங்க தூங்கலையா? நீ இன்னும் வரக்கானும். உனக்காக அங்க ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கா. இவ்வளவு நேரம் கழிச்சு வர? ஐயோ, எனக்காக அம்மா காத்துட்டு இருக்கீங்க? நீ வராம நாங்க எப்படியா தூங்க முடியும்? கிளம்புற வீட்டுக்கு வரலாம்ல. இப்பவுமே இவ்வளவு நேரத்துக்கு வந்துருவேன். இல்ல டூட்டி இருந்தனா ஃபோன் பண்ணி சொல்லுவேன். நீ எப்ப வருவேன்னு காத்துக்கிட்டு இருக்கா. அதை வச்சுட்டு போய் நிக்கிறா. பாவம் பிள்ளை, போய் பாரு போ. சரிங்கம்மா. சாரிம்மா. ஏயா? இல்லம்மா, சாரி கேட்கும் போல இருந்தது. சாரிம்மா, நீங்க தூங்குங்க, நான் சம்பவத்தை பாத்துக்கிறேன். முத பிள்ளை போய் பாரு போ. சரிங்கம்மா. வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி நான் வைக்கிறேம்மா. இந்த கொடூரமான வாழ்க்கைக்கு நான் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கிறேன். போதும், இது வரைக்கும் நீங்க இப்படி வாழ்ந்ததெல்லாம் போதும். முடிவு கட்டுறேன். மணி என்ன ஆகுது? இந்த மனுஷன் எங்க போனவனே தெரியலையே. சம்பவலி, போங்க. எங்கங்க போனீங்க? நான் தேடிட்டு இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாது. போன் அடிச்சாலும் எடுக்கவே இல்லை. போங்க, நாங்கிட்ட பேச மாட்டேன். சாரிம்மா, சாரிம்மா. போங்க, நான் உங்களை தேடிட்டு இருப்பேன்னு உங்களுக்கு தெரியாது. கொஞ்சம் புத்தி பேதலிச்சு போயிட்டு அதான். ஏங்க, எதுவும் பிரச்சனையா? இப்போ இல்ல, இப்ப தெளிவா இருக்கு. ஏங்க, எதனால என்கிட்ட சொல்ல வேண்டியதுன்னு நீங்க பாட்டுல எங்கேயோ போயிட்டீங்க. எனக்கு எப்படி நெஞ்சலாம் பட பண்ண அடிச்சது தெரியுமா? தெரியும், நீ அழுதுட்டு இருப்பேன்னு எனக்கு தெரியும். அதான் ஓடி வந்த. சாரிம்மா, சாரிம்மா. என்ன மன்னிச்சிருந்தா இனிமேல் இப்பெல்லாம் பண்ண மாட்டேன். சரி வா, நமக்கு போலாம் வா. சாப்பிட்டீங்களா? அதெல்லாம் இருக்கட்டும், நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். வா. என்னங்க? வா சொல்றேன். சரிங்க. வா, என் கையை பிடிச்சிட்டே வா. சரிங்க. என்னங்க ஆச்சுடே? ஏங்க போன் எல்லாம் எடுக்கவே இல்ல? நைட்டு 1 மணி ஆகுது, இப்போ வந்து நிக்கிறீங்க. அம்மா, நான் வர வரைக்கும் 1 மணி வரைக்கும் நீ கிச்சன்ல என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நீங்க எப்ப வருவீங்க? உங்களுக்கு சாப்பாடு வச்சு கொடுக்கலான்னு காத்துட்டு நிக்கிறேன். ஐயோ, நான் எவ்வளவு பெரிய முட்டாளா இருந்திருக்கேன். உன்னை பத்தி தெரிஞ்சு நான் அப்படி போயிட்டேனே. எனக்காக சாப்பிடாம காத்துட்டு இருப்பேன்னு தெரிஞ்சும் நான் எப்படி பண்ணிருக்கேன். சாரிம்மா, சாரிம்மா. சரிங்க, அதெல்லாம் விடுங்க. ஏன் இவ்வளவு நேரம் கழிச்சு வரீங்க? என்ன விடுங்க. அத்தை எவ்வளவு கவலைப்பட்டாங்க தெரியுமா? பாவம், நீங்க வராம தூங்காம உட்காந்துருக்காங்க. ஐயோ, நான் எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் பண்ணிருக்கேன் தெரியுமா? ஏங்க, என்னங்க நடந்தது? எதனால என்கிட்ட சொல்லுங்க. நான் உன்கிட்ட சொல்லுவேன், நீ யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சரிங்க. உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு கூட தெரிய வேண்டாம். சரிங்க. நானும் தினேசும் எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் யாராவது எங்க காது போட நம்ம அம்மாவையும் அந்த பக்கத்து வீட்டுக்கு ஒரு அப்பா வந்திருக்காங்களே அவங்களையும் தப்பு தப்பா பேசுறாங்க. என்னங்க சொல்றீங்க? இங்க பாரு, நான் சொல்ற முதல்ல கவனமா கேளு. ஏங்க, நீங்க சொல்றது கேட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குங்க. அப்ப நாங்க கண்ணால பார்த்தோம், எங்களுக்கு எப்படி இருக்கும்? கண்ணால பாத்தீங்களா? ஆமா, அம்மாவையும் பக்கத்து வீட்டு அப்பாவையும் ரொம்ப ஒரு மாதிரி பேசுனாங்க. சரி, அந்த அப்பாட்ட சொல்லி வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணலாம், அவரை வேற எங்கேயாவது தங்க வைக்கலாம், தேவையில்லாம 2 குடும்பத்துக்கும் பிரச்சனை வந்துடக்கூடாதுன்னு அவரை பார்த்து பேசலான்னு அங்க போனோம். சரி. அங்க போனா ஊருக்காரங்க பேசுன மாதிரியே அப்பாவும் அம்மாவும் தனியா பேசிட்டு இருந்தாங்க, அதுவும் கையை பிடிச்சு. என்னங்க சொல்றீங்க? சாக்காகாத, சொல்றத கேளு. இது தினேசுக்கு அதிர்ச்சி வந்திருக்கும், ஆனா எனக்கு இல்ல. ஏன்? அந்த அப்பா இந்த வீட்டுக்கு வந்த மறுநாளே நான் அவரை வாட்ச் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அம்மா காரணம் இல்லாம யாருக்கிட்டயும் பேச மாட்டாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நம்ம அம்மாவே அவர்கிட்ட பேசுறாருன்னா அப்ப நிச்சயமா ஏதாவது ஒண்ணு இருக்கும்னு எனக்கு ஒரு சந்தேகம். அது மட்டும் இல்ல, கிஷோருக்கு அவரை பார்த்தாலே பிடிக்கல. அவரை பார்க்க நேரம் வெறுப்ப காட்டுவான். அது போக ஒரு நாள் மீனா தன்னறிவு இல்லாம அவரை மாமனாரின்னு கூப்பிட்டா. மீனாவா? ஆமா, அங்க சாரே சாரேன்னு ஒரு ஆளை சொல்லுவா, ஞாபகம் இருக்கா? அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் போட்டு கொடுத்தது வேற யாரும் இல்ல, நம்ம அம்மா அண்ணக்கிளி அம்மாவோட ஹஸ்பண்ட் தான். என்னங்க சொல்றீங்க? மாமா உசுரோட இருக்காரா? அவர் உசுரோட தான் இருக்காரு. இந்த மீனா சாரே சாரேன்னு தான் கூப்பிட்டா. ஆனா ஒரு நாள் திடீர்னு மாமனாரேன்னு கூப்பிட்டா. எனக்கு அப்பவே கொஞ்சம் டவுட் வந்தது. அண்ணக்கிளி அம்மாவும் அவரை பார்க்க நேரம் எல்லாம் தன்ன அறிவு இல்லாம அவங்க அன்பை வெளிப்படுத்துவாங்க, நான் பார்த்திருக்கேன். அது மட்டும் இல்ல, இவர் எங்கிருந்து வந்தாருன்னு விசாரிச்சப்போ இவர் தான் அமெரிக்கால இருந்து வந்திருக்கான்னு எனக்கு தெரிஞ்சது. எனக்கு ஏற்கனவே கொஞ்சம் சந்தேகம் இருக்க ஆரம்பிச்சது. அதுக்கேற்ற மாதிரி இந்த காதமரியும் நாங்க எங்கெல்லாம் போறோமோ அங்கெல்லாம் கொஞ்சம் மாதிரி பேசினா நான் உறுதியாக்கிக்கிட்டேன். ஆனா வெளியில காட்டிக்கல. அப்புறம் கண்ணால பாத்துட்டேன். ஆனாலும் எப்படி அம்மா ஹஸ்பண்ட் நம்ம சொல்லியிருப்பாங்களே, ஏன் மறைக்கிறாங்கன்னு எதுவுமே புரியல. ஒருவேளை வேற யாராவது இருந்தா அப்படின்னு பல குழப்பம் எனக்கு. அதனால வீட்டுக்கு வராம எங்க வீட்டுக்கு போயிட்டேன். உங்க வீட்டுக்கு போனீங்களா? ஆமா, எனக்கு எங்க போனேன்னு தெரியல, ஒரே குழப்பம். அங்கதான் நீ என்னை தேடி வரமாட்டேன்னு அங்க போனேன். ஓ, நான் தேடி வரக்கூடாதுன்னு.
எனக்கு தனிமை தேவைப்பட்டுச்சு. அங்க போனா மட்டும் தான் என்னால தனியா இருக்க முடியும், யோசிக்க முடியும் எனக்கு தோணுச்சு. அங்க போனேன். அப்பா வழக்கு போல வம்பி இழுத்தாரு. நேரா வீட்டுல போய் படுத்தேன். அப்பதான் அம்மாவும் பாட்டியும் திரும்ப என் ரூமுக்கு வந்தாங்க. அதான் அவனுக்கு தான் ஆவாத. நானும் அப்படிதான் நினைச்சேன். ஆனா அங்க போனதுக்கு அப்புறம் தான் அம்மாவும் பாட்டியும் பல ரகசியங்களை என்கிட்ட சொன்னாங்க. என்னவா? நான் எனக்கு பட்ட சந்தேகத்தை அம்மா கிட்டயும் பாட்டிக்கிட்டயும் சொன்னேன். காதாமரி வரும்போதே அன்னைக்கு புருஷன் கண்டிப்பா வருவான்னு எங்களுக்கு தெரியும் தானே அம்மா சொன்னாங்க. அப்ப உசுரோடையா இருக்காருன்னு கேட்டேன். ஆமாடா, அவர் அன்னைக்கு கிட்ட கோபப்பட்டு அங்க போயிட்டாருன்னு. ஒருவேளை அவரே மனைவியை பார்க்க வந்திருக்கலாம்ல அப்படின்னு அம்மா சொன்னாங்க. நான் ஏதாவது எவிடன்ஸ் இருக்காமா, அவர் இப்படிதான் இருப்பாரான்னு ஏதாவது எவிடன்ஸ் இருக்கான்னு கேட்டேன். அப்பதான் அன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் எடுத்துக்கிட்ட போட்டோவை என்கிட்ட காட்டினாங்க. பார்த்தா நம்ம பக்கத்துல இருக்காங்களே அவர்தான் அப்பா. என்னங்க சொல்றீங்க? அம்மாவை பாக்குறதுக்குதான் இங்க வந்திருக்காரு. நம்மளெல்லாம் பாக்குறதுக்கு தான் இங்க வந்திருக்காரு. ஆனா அவர் யார் நீங்க யார்ட்டையும் அவர் காட்டிக்கல. அன்னைக்கு அம்மாவுக்கு தெரியும் அவர் தான் புருஷன்னு தெரிஞ்சும் வெளியில சொல்ல முடியாம தவிச்சிட்டு இருந்திருக்காங்க. அதான் அவரை பார்த்து பேசிட்டாங்க. அதை நாங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டோம். எங்க நீங்க சொல்றது உண்மையா? பக்கத்துல இருக்க அப்பாதான் என் மாமாவா? என்ன நம்பவே முடியலங்க. எனக்கும் அப்படிதான். அப்பாவை பார்த்த சந்தோஷம் என்னால நம்பவே முடியல. அம்மாவும் அப்பாவும் எடுத்துக்கிட்ட போட்டோ பார்த்து அப்படியே ஷாக் ஆயிட்டேன். கணவனும் மனைவியும் பக்கத்துல பக்கத்துல இருந்துவாங்க, இப்படி வாழ்ந்திருக்காங்க. அதான் ஏன் எதுக்குன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது. நம்ம அம்மா சுத்த தங்கம். நானே சந்தேகப்பட்டுட்டேனே. எப்படி அவங்க முகத்துல முழிக்க போறேனே எனக்கு தெரியல. நான் பல நாள் நினைச்சிருக்கேங்க, அத்தைக்கு மாமா உசுரோட இருந்திருக்க கூடாதா, அப்படிப்பட்டு இருந்தா அத்தை கூட சேர்த்து வச்சு அவன் வாழ்ற வாழ்க்கையை பார்த்து சந்தோஷப்படலாமேன்னு பல நாள் கனவு கண்டிருக்கேன். அந்த கனவு உண்மையா இருந்திருக்கு. அப்பா உசுரோட இருக்காரா? என்ன நம்பவே முடியலங்க. சந்தோஷமா தான் இருக்குது. ஆனா ஏன் அவதான் ஹஸ்பண்ட் யார்ட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஏங்க, சதீஷை பத்தி தெரியல உங்களுக்கு, குமார பத்தி தெரியல. கிஷோருக்கு தெரிஞ்சும் அம்மாவுக்கு பயந்துதான் பல்ல கடிச்சு நின்றுருக்கான். அம்மாவுக்காக விட்டு கொடுத்துருக்கான். பிள்ளைங்க வெறுத்துற கூடாதுன்னு நினைச்சிருக்கலாமே. நம்ம கிட்ட சொல்லிருக்கலாமே. அப்படியே பறிச்சிருக்கலாம் நினைச்சிருப்பாங்க. இவ்வளவு கஷ்டப்பட்டு வாழணுமா சொல்லு? பக்கத்திலே கெட்டின புருஷன் இருந்தோம், அவர்கிட்ட பேசக்கூட முடியாம தவிச்சிருக்காங்களே. எவ்வளவு கொடுமைல. எனக்கு ஆரம்பத்திலேயே சந்தேகம் வந்தது. நான் எப்படியாவது அதை கண்டுபிடிச்சிருக்கணும். இங்க பார், நம்முடைய முதல் வேலையை அப்பாவும் அம்மாவும் எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும். ஆமாங்க, நிச்சயமா அத்தையும் மாமா ஒண்ணு சேர்த்துணுங்க. நான் சொல்ற வரைக்கும் நீ இது யாருக்கிட்டையும் சொல்லக்கூடாது. சொல்ல மாட்டேன். நான் எப்படியாவது அம்மா அப்பா ஒண்ணு சேர்க்கணும். எப்படியாவது சேர்த்துருவேன். அதே நேரத்துல சதீஷ் மனசையும் நான் மாத்துறேன். முடியுமாங்க? அவர் ஏத்துக்கிட்டு வாரா? ஏத்துக்கிடுவான்னு நினைக்கிறேன். ஏத்துக்க வைக்கணும். அவருக்கு அப்பான்னு சொன்னாலே கோவம் வரும். அதான் கொஞ்சம் பயமா இருக்குது. ஏங்க, அவருக்கு ஏன் இவ்வளவு வெறுப்பு? நானும் கேட்டிருக்கேன், சொல்லியிருக்காரு. என்னவா? அதெல்லாம் கேட்ட நீ தாங்கிக்கிடவே மாட்டேன். என்னங்க சொல்றீங்க? அன்னைக்கு அம்மாக்கு நடக்கக்கூடாத ஒரு பெரிய கொடுமை உலகத்துல எந்த பொண்ணுக்குமே நடக்கக்கூடாத ஒரு பெரிய கொடுமை நடந்திருக்கு. பெத்த பிள்ளைங்க முன்னாடியே நடக்கக்கூடாத கொடுமை. அதை பார்த்ததுனாலதான் இந்த பிள்ளைங்க அவங்க அப்பாவை மன்னிக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப இல்ல, எப்பவுமே மன்னிக்க மாட்டாங்க. அதான் கொஞ்சம் பயமா இருக்குது. என்னங்க சொல்றீங்க? ஆமா செண்பகவல்லி, சரி சரியான்னு சொன்னப்போ எனக்கே ஒரு மாதிரியா தான் இருந்தது. அப்படியே உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிச்சுட்டு. அதை எப்படி இந்த பிள்ளைங்க பார்த்துட்டு அப்பாவை எப்படி ஏத்துக்கிடுவாங்க? சதீஷ் குமார்லாம் ஏத்துக்கிறது ரொம்ப கஷ்டம் தான். அவரை பார்த்தா என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அதுக்குதான் அம்மா மறைச்சிருக்காங்க. பச்சை புள்ளையில இருந்தே மனசுக்கு வச்சிருக்காங்க. ஐயோ, அப்ப எப்படிங்க? மாத்துறேன், அவர் மனச மாத்த பாக்குறேன். ஏங்க, உண்மையிலே மாமா நல்லவர் தானே? ரொம்ப நல்லவர். அதான் நான் கேட்க நினைச்சேன். சதீஷ் சொல்லும் போது உங்களுக்கு கோவம் வந்திருக்கணுமே. சதீஷ் சொல்லும் போது எனக்கும் ரொம்ப கோவம். அவர் மட்டும் என் கையில கிடைச்சாருன்னா கண்டம் துண்டமா அப்படின்னு நினைச்சு கோவத்துலதான் இருந்தேன். ஐயோ, அந்த கதையை கட்டா நீ ஏன் அப்படா இருப்ப? என்னங்க சொல்றீங்க? ஆமா, எனக்கெல்லாம் இன்னைக்கு என்ன கோவம். நான் கூட சதீஷ் சொன்னேன், அவர் மட்டும் நம்ம கையில கிடைச்சாருன்னா நம்ம ஏதாவது ஒண்ணு பண்ணிடலாம், இல்ல தேடி போயாவது ஏதாவது பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நாள் ஆனா கூட அதை கூட நாங்க பண்ணிருப்போம். என்னங்க? அவர் பண்ண காரியம் அப்படிதான். அப்போ இப்ப ஏன் நீங்க இப்படி? அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்ன சொல்றீங்க? ஒரு நாள் எனக்கு தூக்கமே வரல. நீங்களா தூங்கிட்டீங்க, லைட் போடுறதுக்கும் ஒரு மாதிரியா இருந்ததுன்னு வெளியில போய் நின்னேன். சரி. அப்போ பக்கத்து வீட்டுல லைட் இருந்தது. தூங்காம அவர் லாந்திட்டு இருந்த சவுண்ட் எனக்கு கேட்டது. சரி, நமக்கு தூக்கம் வரலையா, உங்களுக்கு இருந்தா பேசிட்டு இருக்கலாமேன்னு சார்னு கூப்பிட்டேன். சரி. அவங்களும் உள்ள வாங்கன்னு கூப்பிட்டாங்க. போனேன். சும்மா கேஷுவலா பேசிட்டு இருந்தோம். அப்பதான் சில விஷயங்களை அவர் தன்னறிவில் சொல்ல ஆரம்பிச்சாரு. எங்களுக்கு டூட்டியை முடிஞ்சு வந்தாலும் தூக்கம் வரல, நீங்க பாட்டுக்கு தூங்காண்டி தானே. நான் தூங்கி 20 வருஷம் ஆகுது. என்ன சொல்றீங்க? மனசுல நிம்மதி இருந்தா தானே தூக்கம் வரும். குற்ற உணர்ச்சி, கட்டினவனுக்கு நான் செஞ்ச துரோகம். என்னப்பா சொல்றீங்க? யாருக்கு வேணாலும் இந்த துரோகம் பண்ணலாம், ஆனா கெட்டவனுக்கு மட்டும் துரோகம் பண்ணணும்
நம்ம வாழ்க்கை நரகம் தான். நீங்க துரோகம் பண்ணீங்களா? என்ன நம்புற மாதிரி சொல்லுங்க. உங்களெல்லாம் பார்த்தா நீங்க துரோகம் பண்ண மாதிரியா இருக்கு. நீங்க ரொம்ப நல்லவரு. நீங்க துரோகம்லாம் பண்ணிருக்க மாட்டீங்க. நான் நல்லவனா? ம்ஹும். நான் நல்லவனே கிடையாது. என்ன ஒரு உத்தமி கல்யாணம் பண்ணா நல்லவா, ரொம்ப நல்லவா, நேர்மையானவா, ஒழுக்கமானவா. அவ மேலேயே சேற்றவாரி வீசுனேன். அவன் நல்லவான்னு தெரிஞ்சும் அவன் மேல சேற்றவாரி வீசுனேன். அவ உத்தமின்னு தெரிஞ்சும் சேற்றவாரி வீசுனேன். ஐயோ அப்பா, நீங்க சொல்றது நம்புற மாதிரியே இல்லப்பா. நான் அவன் மேல பழிய போடுற வரைக்கும் அவனும் என்ன நம்பிக்கிட்டு தான் இருந்தா. இல்ல நீங்க ரொம்ப நல்லவங்க, நீங்க அதெல்லாம் பண்ண மாட்டீங்கன்னு இதே மாதிரி என்ன நம்புனா. அப்போ நீங்க பிரிஞ்சுதான் இருக்கீங்களா? பிரிஞ்சுதான் இருக்கேன். எனக்கு நானே தண்டனை கொடுத்துக்கிட்டு பிரிஞ்சு இருக்கிறேன். அவளுக்கு செஞ்ச துரோகத்துக்காக எனக்கு தண்டனை கொடுத்து நான் பிரிஞ்சு இருக்கேன். சேரக்கூடாதவங்க கூட சேர்ந்து கெட்டவனுக்கு துரோகம் பண்ணினேன். அதனால பிரிஞ்சு இருக்கேன். அதான் நீங்க செஞ்ச தப்புன்னு உணர்ந்துட்டீங்களே, அப்புறம் போய் சேர வேண்டியதானே. உங்க ஒய்ஃபை தான் உங்களை நேசிக்கிறாங்கன்னு சொல்றீங்களே, அவங்க நிச்சயமா உங்களை மன்னிச்சு ஏத்துக்கிடுவாங்க. போங்க சார், அவ ஏத்துக்கிடுவா. ஆனா என் மனசாச்சு, என் பிள்ளைங்க, என்ன சொல்றீங்க? உங்களுக்கு பிள்ளைங்களா இருக்காங்களா? அழகான வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தோம். குழந்தை குட்டின்னு சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தோம். சூறாவளி மாதிரி சில உறவுகள் உள்ள வந்து சுக்கு நூறா ஆக்கிட்டாங்க எங்க குடும்பத்தை. அவங்க என் குடும்பத்தை சுக்கு நூறா இருக்குறாங்கன்னு கூட புரியாம அவங்க கூடயே சேர்ந்துட்டு இருந்தேன். எல்லாம் சுக்கு நூறா உடஞ்சதுக்கு அப்புறம் தான் எனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சது. உடஞ்சதுக்கு அப்புறம் எங்க ஒட்ட வைக்க தண்டனை அனுபவிப்போன்னு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கேன். ஆனா என் பொண்ணு பிள்ளைங்க நல்லா இருக்கணும், அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சணும்னு 20 வருஷம் அவங்களுக்காக என்னென்ன செய்யணுமா அத்தனை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். என் குடும்பத்தை சீரழிச்சவங்க கூடயே இருந்து அவங்க திரும்ப என் குடும்பத்தை சீரழிச்சிட கூடாதுங்கிறதுக்காக அவங்க கூட இருந்து அதை செய்ய விடாம தடுத்துக்கிட்டு இருந்தேன். என்னால அதான பண்ண முடியும். துரோகி கூட இருக்கிற எவ்வளவு கொடுமை, அந்த வழியை நான் அனுபவிச்சேன். என் மனைவி என் பிள்ளைங்களை என்கிட்ட இருந்து பறிச்சவங்க கூடயே என் வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருந்தேன். அவங்கள பார்க்கும் போதெல்லாம் என் மனைவி என்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனது, என் பிள்ளைங்க என்கிட்ட பிரிஞ்சு போனதுதான் என் ஞாபகத்துக்கு வரும். அழகான ஒரு குடும்பத்தை இழந்துட்டேன். வாழ வேண்டிய வாழ்க்கையை நான் இழந்துட்டேன். நீங்க இப்ப உணர்ந்தீங்களா, உடனே உணர்ந்தீங்களா? அந்த தப்பு நடந்த 2வது நாளே உணர்ந்துட்டேன். அப்போ என்ன சார், நீங்க உடனே மன்னிப்பு கட்டு போய் சேர்ந்துருக்கலாமே. இப்படி இத்தனை வருஷம் தண்டனை அனுப்பிச்சிருக்கீங்க. அப்படிலாம் துரோகம் பண்ணிட்டுலாம் போய் சேர முடியாது தம்பி. அதெல்லாம் மனசாட்சி எனக்கு கொடுக்காது. நம்ம குற்றம் உணர்ச்சி நம்மள கொல்லும். ஐயோ நல்ல நேரம், நான் உடனே செம்பாதிட்டு போய் சேர்ந்திருக்கேன். ஐயோ இவர் மாதிரிலாம் நம்மளால வாழ முடியாதுப்பா. நல்லா இருக்கும் போதே பொண்டாட்டி பிள்ளைங்களை நேசிச்சு வச்சுக்கோங்கம்மா. கை மீறி போனதுக்கு அப்புறம் ஒண்ணும் பண்ண முடியாது சார். உங்க மனைவி பிள்ளைங்க யாருன்னு சொல்லுங்க, நான் சேர்த்து வைக்கிறேன் சார். எப்போ நீங்க செஞ்ச தப்ப உணர்ந்தீங்களோ அப்பவுமே நீங்க நல்லவர் சார். அப்ப 20 வருஷமா குடும்பத்துக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு அந்த குடும்பத்துக்காகவே அந்த எதிரி கூடயே வாழ்ந்துருக்கீங்க. நீங்க ரொம்ப நல்லவரா தான் சார் இருக்கணும். ப்ளீஸ் சார், உங்க மனைவி பிள்ளைங்க யாருன்னு சொல்லுங்க, அவங்க கிட்ட நான் கொண்டு சேர்க்கிறேன். ப்ளீஸ் சார், உங்க மனைவி பிள்ளைங்க யாருன்னு சொல்லுங்க, நான் கொண்டு சேர்க்கிறேன் சார். அவங்க காலில் விழுந்தாரு, உங்களை ஏத்துக்க வைக்க சொல்றேன். காலெல்லாம் விழ வேண்டாம். அவ ரொம்ப நல்லவா. நான் செஞ்ச துரோகத்தை அவ துரோகமாவே எடுத்துக்கல. நான் தான் தண்டனை அனுபவிச்சேன்னு பார்த்தா 20 வருஷம் அவ அவளுக்கு தண்டனை கொடுத்து வாழ்ந்திருக்காயா? என்னப்பா சொல்றீங்க? 20 வருஷம் தனக்கு தானே தண்டனை கொடுத்திருக்கா. ஒரு விதவ கோலத்துல தான் புருஷன் யாருன்னு யாருக்குமே காட்டிக்காம, வெளி உலகத்துக்கு எதுவுமே தெரியாம, பிள்ளைங்களுக்கு அப்பா ஞாபகம் வந்தா அவர் செஞ்ச துரோகம் அந்த பிள்ளைங்களுக்கு ஞாபகத்துல இருந்துகிட்டே இருக்குங்கிறதுக்காக அவர் இல்லைன்னே சொல்லி வளர்த்திருக்கா. ஏன்னா அந்த பிள்ளைங்க அப்பாவை மறந்துருமா, அவர் செஞ்ச துரோகத்தை எல்லாம் மறந்துருவாங்களாம். எப்பேற்பட்ட புண்ணியவதி பாத்தீங்களா தம்பி. அவன் நல்லவ, அவன் வாழணும், அவனுக்கு சேர வேண்டியது சேரணும். அதான் கடைசி வந்து பார்த்துட்டு போலாமேன்னு வந்திருக்கேன். அப்போ அவங்கள பார்த்துட்டு போயிருவீங்களா? என் பிள்ளைங்களுக்கு நான் யாருன்னு தெரியறதுக்கு முன்னாடியே நான் போயிடுவேன். மறுபடியும் என் மனைவிக்கு தண்டனை கொடுக்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை தம்பி. அவன் நல்லா இருக்கணும், அவன் முகத்தை பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டுக்க. அவன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஆசை. அவன் முகத்தையும் பார்த்துட்டேன், பிள்ளைங்க முகத்தையும் பார்த்துட்டு போதும் தம்பி. இந்த பிறவில நான் எடுத்து பலன் அடைஞ்சிட்டேன். ஐயோ அப்பா, நீங்க போக வேண்டாம். உங்க மனைவியோட நான் சேர்த்து வைக்கிறேன். அவளுக்கு நான் அவமானப்பட்டுறக்கூடாது. அவளுக்கு பிள்ளைங்க முன்னாடி நான் தலை குடிஞ்சு நின்றக்கூடாது. பாவம், அவ கடைசி ஆசை என்ன தெரியுமா? என் மடியில சாகணுமா. ஐயோ அப்பா, நீங்க அவங்களுக்கு மறுபடியும் தண்டனை கொடுத்துட்டு போயிடாதீங்கப்பா. பாவம், நான் என் மனைவி வச்சு நான் சொல்றேன். நான் இல்லைனா அவ சாப்பிட கூட மாட்டா. 1 மணி நேரம் நான் வரலனா அப்படி பித்து பிடிச்ச மாதிரி நிப்பா. அதை வச்சு சொல்றேன், உங்க மனைவிக்கு நீங்க தண்டனை கொடுத்துடாதீங்க. இந்த பெண்களுக்கு நாம தான் உலகம் பார்த்துக்கங்க. நான் அது என் மனைவி வச்சு நான் பார்த்துருக்கேன். ப்ளீஸ் உங்க ஒய்ஃபுக்கு தண்டனை கொடுத்துடாதீங்க. அதனால தானே இப்ப நான் இங்க இருந்து போகவும் முடியாம
எதுவுமே பண்ண முடியாம தவச்சுக்கிட்டு இருக்கேன். அவளுக்கு தண்டனை கொடுத்துட்டு இருக்கேன். அவ இப்ப வெம்பி போயிருக்கா. அவன் மனத்தால தலை குனிஞ்சு நிக்கிறா. அவளை எப்படி காப்பாத்த போறேன்னு எனக்கு தெரியல. என்ன அனுப்பவும் மாட்டேங்கிறா. என்ன ஆனாலும் என் கூடயே இருங்கங்கிறா. நான் போனா அவளுக்கு நிச்சயமா ஏதாவது ஆயிரும். நான் போனா அவ ஏதாவது பண்ணிக்குவான்னு எனக்கு தெரியும். அதான் வாலியில துடிச்சு போய் நிக்கிறேன். ஐயா ஐயா, உங்க நிலைமை யாருக்குமே வரக்கூடாது. என் ஆசையாதான் அவன் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்யா. அவளுக்கும் என் முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசை. நாங்க பேசக்கூட வேண்டாம், முகத்தை பார்த்தாலே போதும் நினைச்சிட்டு இருக்கோம். ஐயோ, நம்ம அத்தைக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்து வச்சிருக்கோம். ஆமா செம்பவல்லி, அங்க போட்டோ பார்த்தேன்னு நான் சுத்தினரா உடஞ்சு போயிட்டேன். அன்னைக்கு பேசும்போது அவர் எவ்வளவு மனம் உடஞ்சு அழுதா தெரியுமா? அவர் தேடிட்டு இருக்க மனைவி பிள்ளைல நம்ம அம்மா நம்ம தம்பி தானே தெரியப்போ எப்படி இருந்தது தெரியுமா எனக்கு? எங்க எப்படியாவது அம்மாவை சேர்த்து வச்சிருங்க. அம்மாவும் அப்பாவையும் சேர்த்து வச்சிருங்க. என்ன ஆனாலும் சரி, அம்மாவும் அப்பாவும் சேர்த்து வைக்க வேண்டியது என் பொறுப்பு. இங்க பாரு, அம்மாவும் அப்பாவும் சேர்த்து வைக்கிறதுக்காக நம்ம இந்த வீட்டை விட்டு வெளில போக வேண்டியது இருந்தா கூட நீ என் கூட வருவல்ல? சத்தியமா வருவேங்க. அம்மாவும் அப்பாவும் சேருவாங்கன்னா நான் உங்க கூட எங்க வேணாலும் வரேன். அது போதும். ஏன் சொல்றேன்னா, நான் ஏதாவது சரிஷ்ட பேச போய் அவர் கோவத்துல நம்ம வீட்டு விட்டு வெளில போக சொன்னா போவதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும். உங்க கைய பிடிச்சுக்கிட்டு நான் எங்க நட வருவேங்க. இது போதுமா? இது போதும். இங்க பாரு, மனைவி தெரிஞ்சு வாழ்றது எவ்வளவு கொடுமனு அவர் பேசுனதுக்கு நான் தெரிஞ்சுக்கிட்டேன். நீ எல்லாம் இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அவ்வளவு பாசமாங்க. உசுரடி, நீ இல்லாத உலகத்துல நான் வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? அது ஒரு வாழ்க்கையா? என் வாழ்க்கையே நீ தானே. நான் ரொம்ப அதிர்ஷ்டக்காரிங்க. நான் மட்டும் இப்படி ஒரு பொண்ணு எனக்கு மனைவி, நீ மட்டும் என் வாழ்க்கையில வரலன்னு வச்சுக்க, நான் ஒண்ணுமே இல்ல. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்ன? இங்க இருக்கும்போதே பாட்டியும் அம்மா உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிட்டாங்க? ஆமா. அங்க போனப்போ என் மட சாம்பிராணி தேடி போனாலும் அப்படி ஒரு புண்ணியவதி உனக்கு கிடைக்க மாட்டா. அப்படி ஒரு புண்ணியவதி இழந்துறாத, நடு ரோட்ல பிச்சை தாண்டா எடுப்பேன்னு பாட்டி வாய்ப்பு வந்தப்ப திட்டி விட்டாங்க. நிஜமாவா? அம்மா கூட சொன்னாங்க, தேவதடா, மகாலட்சுமிடா. நீ இன்னைக்கு மனுஷனா இருக்கிறதுக்கு காரணமே அந்த புண்ணியவதி தான். ஒழுங்கா அவ கூட போய் குடும்பம் நடத்த வழிய பாருன்னு சொன்னது அம்மாதான். உண்மைதாண்டி, நீ என் மகாராணி, என் தேவதை. நீ இல்லாத உலகத்துல நான் வாழ்றதே வீணு.